இன்னைக்கு வீடியோவில் என்னோட ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. காலேஜில் இருந்து வந்துட்டேன். வாழைப்பழம் வாங்கிட்டு வரல, காலேஜில் எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அதை அப்படியே சேஃபாக எடுத்துகிட்டு வந்தேன். பட் இந்த ஒரு ஹேபிட் எனக்கு என்னோட ஒர்க்கிங் ஸ்பேஸில் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆரம்பிச்சிடலாமா? நான் கீழே இருந்து வரும்போதே பாப்பா சொல்லிட்டா, அம்மா எனக்கு இன்னைக்கு சிலம்பம் கிளாஸ் இருக்குது, நான் வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு. தம்பியும் ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டான். அப்பா இதுதான் நல்ல சான்ஸ், விடக்கூடாது குமார், தீயா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. கிளீனிங்லேருந்து மாப் போடுறதுலேருந்து எல்லா வேலையும் டக்கு 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 டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பிள்ளைங்க இருந்தால் ஒரு வேலை ஆகாது, ஆனால் இந்த பிள்ளைங்க இல்லை அப்படின்னா கடன்னு வேலை செஞ்சிடறேன். அடுத்த வேலை செய்கிறதுக்கு இந்த டீ தண்ணியை உள்ளே போட்டால் தான் அடுத்தது தெம்பாக வேலை செய்ய முடியும். அதனால் கடன்னு டீ போட்டுட்டேன். கூடவே பிரெட் பாக்கெட் இருந்துச்சு. சரி சீவி எதுக்கு இதை வச்சுக்கிட்டு, இந்த வாழைப்பழத்தையும் வச்சு கட் பண்ணி அதில் ஸ்லைசஸாக போட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட்டை போட ஆரம்பிச்சிட்டேன். ப்ரெட்டு போட்டுட்டு இருக்கும்போதே என்னோட சின்ன வாண்டும் வந்துருச்சு. சின்ன வாண்டு பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் சும்மாவே இருக்கக்கூடாது. கிச்சனில் ஏதாவது புதிய ரெசிபி செஞ்சுட்டே இருந்தேன்னா அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ரெஸ்ட்டெல்லாம் நமக்கு கிடையாதுங்க. திருப்பியும் அவை சண்முகி மாதிரி மாற வேண்டியது தான். மாவு கரைச்சி வச்சுட்டேன். நைட்டு வந்து தோசை ஊற்றுறதுக்கு இப்போ பக்கெட் எடுத்துகிட்டு மேலே துணி துவைக்கிறதுக்கு கிளம்பியாச்சு. ஏமா அந்த துணி துவைக்கிற வேலையை ஃபஸ்ட்டு பண்ணியிருந்துருக்கலாமேன்னு கேட்பீங்க. ஏன் தெரியுங்களா? இந்த பிள்ளைங்க இருந்துச்சுன்னா வீடு மாப் போட முடியாது. அப்போ தான் அதை எடுக்கிறேன், பென்சில் எடுக்கிறேன், ரப்பர் எடுக்கிறேன்னு ஓடி ஓடி வருவாங்க. சொல்லு பேச்சே கேட்க மாட்டாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு க்ளீனிங் வேலையை முடிச்சுட்டு மேலே வந்துட்டேங்க. ஒரு நாள் முன்னாடி துவைச்சி போட்ட துணியுமே கையோடு எடுத்துகிட்டு போய் கீழே சேர்த்துட்டேங்க. வீடியோ பார்க்குற லேடிஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள் உண்மையா இல்லையான்னு. நம்ம எவ்வளோ வேலை வேணாலும் செஞ்சிடலாம், ஆனால் இந்த துணியை மடிக்கிற வேலையை மட்டும் செய்யவே முடிய மாட்டேங்குதுங்க. அதுதான் ஏன்னு இன்னமும் தெரியலங்க. இதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சா பரவாயில்லையான்னு தோணுதா இல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். கவின் அப்பாவுமே வந்துட்டாங்க. வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. பானிபூரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுவுமே சாப்பிட்டு வயிறு அப்படியே ஃபில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா மேலே வந்து பார்த்தாங்க, இவ்வளோ வேலை செஞ்சுருக்காளா, ஐயோ கொன்னுருவாளே நம்ம ஹெல்ப் பண்ணலேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் துணிக்காய போடும்போது அவருமே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அவ்வளோதான். நைட்லாம் யாருக்கும் பசிக்கலாமா, எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தாங்க. நானுமே கிச்சன் ஸ்லாப்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். திடீர்னு பசிக்குது, தோசை ஊற்றுமா அப்படின்னாங்க. கடகடன் பிள்ளைங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ரொட்டீன் ஒர்க் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் இல்லைங்க, வீட்டில் இருக்கிற எல்லா லேடிஸ்க்கும் இருக்கும். ஸோ அதனால் கூட மாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ வேலை வேணாலும் திரும்பவும் செஞ்சு கொடுப்பாங்க. அதனால் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு எப்பயுமே கொஞ்சம் கூட மாட ஹெல்ப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, bye bye.